மேலேயே வீடு மேலேயே பறந்துட்டு இருந்துச்சு. சவுண்ட்லாம் ரொம்ப ஹெக்டிக். நைட்லாம் தூங்க முடியல. பரவாயில்ல, பயத்துலேயே வந்துட்டோம். மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட் ஓகே. உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அலாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அலாரம்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லாரும் பயமாக வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்பணும் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகள்லாம். அங்கே டியூஸ்டே போனோம், ஒரு டூருக்கு தான் போனோம், ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ ஒரு ரிட்டன் ஃப்ளைட் சாட்டர்டே இருந்தது. சாட்டர்டே காலையில் இந்த மாதிரி நியூஸ் வந்தது, இந்த இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட்ஸ் ஈவினிங் ஃப்ளைட் இருந்தது, ஏர்போர்ட் போனோம், கேன்சல் ஆகிடுச்சுருந்தாங்க. சரி, உடனே திருப்பி ஹோட்டலுக்கு வந்தோம். அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாக இருந்தது, மிசைல் இன்டர்செப்ஷன் அது இதுன்னு சொல்லி நியூஸில் பயங்கரமாக வந்துட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நாளும் அந்த மாதிரி தான் இருந்தது, இன்டர்செப்ஷன் நியூஸில் எல்லாமே வந்துட்டுருக்கு. அங்கே ஏர்போர்ட்டில் பாம்பு போட்டாங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு நினச்சோம். இன்றைக்கி திடீர்னு வந்து மஸ்கெட் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ மஸ்கெட் போயிட்டு அங்கேருந்து வந்துடலான்னு சொல்லி ஒமான் வீசாலாம் எடுத்திருந்தோம். பட் எமிரேட்ஸ் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஓப்பன் பண்ணுறோம், லிமிட்டடாக ஓப்பன் பண்ணுறோன்னு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே எமிரேட்ஸ் புக் பண்ணி 9 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டு புக் பண்ணுறோம். என்ன மாதிரி சர்வீஸ்லாம் கொடுத்தாங்க? ஃப்ளைட்டில் பயங்கரமாக இருந்தது சார். பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, டாய்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, சாப்பாடும் நல்லா இருந்தது, பயங்கர சர்வீஸாக இருந்தது. கொஞ்சம் ஆனால் சீட்ஸ் நிறைய எம்டியாக இருந்தது. நிறைய பேருக்கு தெரியல, ஓப்பன் பண்ணது வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஐ திங்க் நாளைக்குலேருந்து இன்னும் நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன், சென்னையில். டூருக்கு தான் போயிருந்தேன். எப்படி தெரியும் உங்களுக்கு ஃப்ளைட்டில் கேன்சல் ஆகிடுச்சு? உடனே அந்த சாட்டர்டே மார்னிங்கே நியூஸில் வந்துடுது. மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட் ஓகே. துபாய் ஏர்போர்ட் ரொம்ப நாள் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அது. ஸோ ஒரு 2 நாள் தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாளைக்குலேருந்து இன்னும் ஐ திங்க் நார்மலாக வந்துடும். சேஃப் தான், பட் மற்ற ஏரியாலாம் நிறைய டேமேஜு நிறைய இது. பட் எப்படியோ ஊர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கு, எம்பசிக்கெலாம் கால் பண்ணி ஒரு வழியாக கடைசியில் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஃபைனலி ஹாப்பி. எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் இருக்காங்க, பட் எப்படியாச்சும் அவங்களும் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப மேலேயே வீடு மேலேயே பறந்துட்டு இருந்துச்சு. சவுண்ட்லாம் ரொம்ப ஹெக்டிக். நைட்லாம் தூங்க முடியல. பரவாயில்ல, பயத்துலேயே வந்துட்டோம். துபாய் ஏர்போர்ட்டே அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது ஆனால் அப்படி தெரியல, எந்த டெர்மினல் தெரியல, பட் சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு, ரொம்ப பரபர அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரும்போது பார்க்கவே முடியல, இருட்டாக தான் இருந்துச்சு அந்த ஏரியாலாம். அது எப்போதும் போகிறதா இருந்துச்சு. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் அந்த டென்ஷனாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் நார்மலாக தான் இருந்துச்சு. அது இருந்துச்சு தான், பட் ஒரு வந்துட்டோம், சேஃப். வெடிசத்தெல்லாம் கேட்டதெல்லாம் உண்மை தான். அது வந்து டிஃபென்ஸில் நடந்த பிரச்சனைகள் தான் அது. அது மாதிரி அங்கே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. மோஸ்ட்லி துபாய் ஏர்போர்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது டிஃபென்ஸில் நடந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் அந்த டெர்மினல் தெரியலன்னு தான் வரோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் அங்கே நடக்கலை. பூஜ் கலிஃபா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரோனில் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் அங்கேருந்தா வரீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது மிசைல்ஸ் அங்கே வந்து உண்மை தான். அது டிஃபென்ஸில் அது எல்லாத்தையுமே முன்னெல்லாம் ஆக்கிட்டாங்க அங்கே. அதே நேரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இது ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்கு. ஃப்ளைட்டு கேன்சல் தான். எங்களுக்கு கூட டே பிஃபோர் எஸ்டேட் தான் நாங்கள் வர வேண்டியது. நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் யாருன்னா கிடைச்சதா இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி இன்னும் ஹெல்ப் தேவைப்படுற அளவுக்குள்ள சூழ்நிலைகள்லாம் அங்கே இல்லை. துபாயில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. முந்தா நாள் நாங்கள் வர வேண்டியது, ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி எமிரேட்ஸில் ஒரு ஃப்ளைட்டு விட்டுருக்காங்க டெய்லியும். எங்களுக்கு இன்றைக்கி புக்கிங் இருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம். கொடுத்தாங்களா? ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி பதஷ்டமான நிலைகள்லாம் எதுவும் கிடையாது. இல்லை, அப்படி எதுவும் இல்லை. துபாயில் அப்படி எதுவும் இல்லை. யூரோப்லேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். 28th துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனேன். துபாய் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி ஃப்ளைட் வந்து ஆக்சுவலாக டிலே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 2 hours டிலே. அதுக்கப்புறம் வந்து 2 hours வந்து கேன்சல் ஆகிடுச்சு சொல்லிட்டாங்க. துபாயில் இருக்க எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகி என்ன சிச்சுவேஷன்றது தெரியல. எல்லாரையும் எஸ்கலேட் பண்ணி நியர்பை இருக்க ஹோட்டல்ஸில் எல்லோரும் தங்க வச்சிட்டாங்க இனிஷியலாக அன்றைக்கி. அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ் எதுன்னு சொல்லலை. இன்றைக்கி வந்து எமர்ஜென்சியாக
எமிரேட்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, ஏர்லைன்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி, ஆமாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எமிரேட்ஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அர்ஜென்ட்டாக துபாய் ஏர்போர்ட் வர சொன்னாங்க. நாங்கள் எல்லோரும் வந்தோம். இங்கே வந்துட்டோம். ஆக்சுவலாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வந்துட்டாங்க. நீங்கள் துபாய் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தீங்களா? அங்கே வந்து உங்களுக்கு 28th காலையில் வந்தோம் நாங்கள் துபாய் ஏர்போர்ட்டுக்கு. வந்து டோட்டலாகவே ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு சொல்ல உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தாங்க? இல்லை, நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஏர்போர்ட் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. ஏர்போர்ட்லேயும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலாக இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல இது சப்போர்ட் பண்ணாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. நல்லா மேனேஜ் பண்ணி எல்லாருக்குமே வந்து தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல் கொடுத்தாங்க. சாப்பாடு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லாகவே அந்த லோக்கல் கவர்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஏர்லைன்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வர சொன்னதும் எல்லோரும் உடனே வந்தோடனே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க ரிட்டர்னு. ஸோ இன்னும் அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆமாம், நாங்கள் உள்ளே இருந்தனால எங்களுக்கு தெரியல. பட் சவுண்ட் கேட்டு தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் சத்தம் மட்டும் கேட்டிருந்தது. வெளில எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லோக்கல் கவர்மெண்ட்டில். ஸோ வெளியே போகல ஆக்சுவலாக. எல்லாேருக்கும் லோக்கல்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, சேஃபாக இருந்துக்கோங்க, யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் யாரும் மோஸ்ட்டாக வெளியே போகல. இல்லை, நார்மலாக வர பிளானில் தான் இருந்தோம். இந்த மாதிரி இஷ்யூக்குன்னு தெரியாது. துபாய் ஃப்ளைட்டு மாறும் போது நடுவில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகி ஃப்ளைட்டு கேன்சல் ஆனோடனே அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி போச்சு. துபாய் சவுதிலேருந்து வரோம் சார். அப்புறம் துபாய்க்கு வந்தோம். அங்கே கிளம்புற டைமில் இந்த மாதிரி பாம்பில் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே துபாயில் வந்து எல்லோரும் அந்த வரிசையிலெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயும் எல்லோரும் யாரும் கோவப்படாத அந்த துபாய் போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அந்த வரிசை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரிசையில். அப்போ எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து ஹோட்டல் ஒரு 20,000 பேர் மொத்தம் இருக்கும். அந்த 20,000 பேருக்கும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணி கொண்டாங்க. நம்ம இடத்துலேருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்தும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சார். நாங்கள் போர் பார்த்துட்டு பக்கத்துலலாம் நாங்கள் பக்கத்தில் தான் அந்த முச்சி கழிப்பா அந்த பக்கத்துலலாம் இருந்தது சார். அங்கே அதான் அந்த இடத்துல அவ்வளோ தெரியல. ஆனால் இருக்கும் போது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருந்தது. பக்கத்தில் வெளியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இந்த ஹோட்டலில் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அப்போ உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அல்லாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அல்லாரெல்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லோரும் பயமாக அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்ம எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகள்லாம். அப்போ அழ ஆரம்பிக்கும் போது கூட அப்போ எல்லோரும் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார். நாங்கள் வந்து சனிக்கிழமை வர்றது சார். நாங்கள் சனிக்கிழமை வரும்போது அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நியூஸ் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார் ஃப்ளைட்டு. அதான் சார், அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரிசை ரொம்ப ஒரு 20,000 பேர் சார் வரிசையில். அந்த டைமில் நம்ம வரிசையில் எவ்வளோ 1 by 1 வரும்போது வாட்டரு அங்கே இருக்கிறவங்க யாரும் கோவப்படல. நல்லா அன்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பஸ் வச்சு நம்மளை ஹோட்டல் கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் மந்த்து வேறு நாட்டுக்கு போவோம் சார். ஒரு 6 மாதமாக இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரேன் சார். இல்லை சார், நான் அங்கேருந்து லீவில் வரும்போது வந்தேன் சார். நார்மலாக இந்த சம்பந்தத்துக்காக வரல. இங்கே துபாய் வந்தோடனே தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், அங்கே இருந்தது தான் எல்லோரும். இப்போ எங்கள் கம்பெனிலெலாம் கூட அந்த அராம்கோ ப்ராஜெக்ட்டு அந்த சவுதியிலலாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பதட்டமாக தான் யாரும் கேம்பில் தான் இருக்கணும், அந்த ஹோட்டலில் தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் கேஸ் ஆயில் அந்த பெட்ரோலு அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து ஒருத்தர் தான் போனோம், நீங்கள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒர்க் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எல்லாம் கேம்பில் தான் இருக்காங்க சார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.